வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் ஜோவர், பாஜா, ஜோ, ராகி என்று அழைக்கப்படும் சிறுதானியங்களை பற்றி பேசப் போகிறோம். சிறுநீரக நோயாளிகளுக்கு அவற்றின் பலன்கள் கணக்கிடப்படுகின்ற யூடியூப் வீடியோக்கள் பலவீனமாக உள்ளன. ஆனால் இதுவரை என்ன நன்மைகளும் எதிர்களும் என்ன என்று நாங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பேசுகிறோம். எனவே உன் 2 வகைகள் உள்ளன. ஒன்று மில்லட்ஸ், அது பனிக்கட்டம் உள்ளது, மற்றும் நார்க்கட்டு அதிகம் உள்ளது, அதில் கார்போஹைட்ரேட்டு குறைவு உள்ளது. மேலும் இதை தினமும் சாப்பிடுவதன் மூலம் எங்களை பருத்திக்கு அழைக்கிறது. இது எங்கும் எடை கூடாது. உடலில் ஆற்றல் நல்லது என்று தாதுக்களும் நார்ச்சத்தும் உடலுக்கு மேலும் செல்கின்றன. உடைக்கப்பட்ட பிற தானியங்கள் போன்று கோதுமை, அரிசி, சோளம் போன்ற தானியங்கள் உள்ளன. அவை உடலில் அதிக கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளன. நார்ச்சத்து ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளன. தாதுக்கள் இரண்டிலும் கிட்டத்தட்ட சமமாக உள்ளன. எனவே அதில் அதிக வித்தியாசம் இல்லை. இந்த வீடியோவில் சிறுதானியங்களை நாம் எவ்வாறு சாப்பிட வேண்டும், அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன என்பதை பற்றி பேசலாம். So, if a kidney failure patient consumes millets for a long time, which have high levels of ragi, bajra, and jaw, then it can cause problems in their body due to the incomplete nutrition it provides and some deficiencies in it. அவருக்கு வைட்டமின் குறைவாக இருந்தால் உணவுக்கு பஜ்ரா மட்டும் சாப்பிடுவதன் மூலம் பிறகு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பஜ்ராவில் உள்ள குறைபாடு அந்த உடலில் பிறந்து நோயாளிக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக எந்த உணவையும் சாப்பிட வேண்டாம், அதை மாற்றி சாப்பிடுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட்லி, நாம் சிறுநீரக தீவிரவாத நோயாளியின் உடலின் தேவை என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான நபரின் உடலின் தேவை வேறுபட்டுள்ளது மற்றும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலின் தேவை முற்றிலும் போக்குவரத்து வேண்டும். சிறுநீரக செயலிழப்பில் உடலில் புரதம் சிறிதும் கசிக்கப்படுகிறது என்று காரணம். If protein keeps leaking out of the body through urine, then there will be a shortage of protein in the body, less blood, less total protein, less albumin, and swelling will start to occur in the body. வீக்கம் வந்து அது அதிகரித்தால், கால்களில் நீர் நிரம்பினால், அது படுத்துக் கொள்ளும்போது மார்புக்கு செல்கிறது என்றால் நுரையீரல் சரியும் அபாயத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். நோயாளிக்கு உடைமையாக டயாலிசிஸ் செய்ய வேண்டும். உடலில் புரதத்தை வைத்திருக்க வேண்டும், உடலுக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த உணவையும் தேவையில்லை. கோதுமை, அரிசி, கம்பு, கேழ்வரகு என எந்த ஒரு உணவும் தொடர்ந்து சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் அதை மாற்றுவதன் மூலம் சாப்பிடுகிறீர்கள். உங்கள் உடலில் அனைத்தும் சரியாக வேலை செய்யும். மண்ணின் உணவுகள் எல்லாம் உங்கள் உடலில் சேர்ந்து போக வேண்டாம். வெகுமதியை மற்றும் கொழுப்புகளை அதிகரிக்க வேண்டாம். உங்கள் ஆயுள் குறைகிறது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் உயிர் நாடி என்று நினைக்கிறீர்கள். When the kidneys start to deteriorate, it is a self-progressive disorder that everyone is aware of as your kidneys slowly get damaged. It is important to take care of them. இப்போது உங்கள் சிகிச்சையானதை எதிர்காலம் வைத்திருக்க வேண்டும். அது மிகவும் அதிகரிக்கிறதாக இருக்கலாம் அல்லது அதிகரிக்காதும் இருக்கலாம். அதை அதிகபட்சமாக செய்ய முடியும். சிறுநீரக அளவு குறைகிறது, ஆனால் அதை அங்கு பராமரிக்க மிகவும் முக்கியம். உங்கள் உடல் பலவீனமடைந்தால் அங்கு டயாலிசிஸ் லைஃப்லைன் நிறுத்தப்படும். ஏனென்றால் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தால் டயாலிசிஸுக்கு சென்றால் உயிர்வாழ்வது முடிவடைகிறது. நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. எனவே நாம் உடலில் ஆற்றல் முழுமையாக வைத்திருக்க வேண்டும். கொழுப்பு, தசைகள் போன்ற உடல் பங்குகள் ஆகியவற்றை நல்ல அளவில் உடலில் வைத்திருக்க வேண்டும். இந்த ஆற்றல் பங்குகளை உடலில் பராமரிக்க முக்கியம் என்பது சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கியம். நோயாளி, ஒரு சாதாரண நபரை பற்றி நாம் பேசினால், ஒரு சாதாரண நபர் எடையை குறைக்க வேண்டும் என்றால் சிறுதானியங்கள் அவருக்கு நல்லது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது உடல் எடையை இழக்க விரும்பவில்லை என்றால், அவர் அதை பராமரிக்க விரும்பினால் திணை உணவு மட்டுமே சாப்பிட்டால் அவர் உடலில் உறுப்பு மற்றும் கொழுப்பு போக்குகள் பராமரிக்க முக்கியம். நேரம் சாப்பிடாமல் திணை தானியங்களின் உணவு மாறி மாறி சாப்பிடுங்கள். நீங்கள் கோதுமை, அரிசி மற்றும் திணை, கிச்சடி போன்ற உணவுகளை மட்டும் சாப்பிடலாம். சில நேரங்களில் சோளம் கஞ்சி சாப்பிட்டுவிட்டு மற்றொரு தானியம் சாப்பிடுங்கள். கோதுமை, அரிசி மற்றும் திணை போன்ற தானியங்களை மட்டும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. If you eat like this, your body will stay healthy, but if you only eat millets, you may face some problems. So, it is better to eat a variety of grains like wheat, rice, and millets alternatively also. Keep monitoring your weight and make sure there is no swelling in the body. பராமரிக்கப்படுகிறது. பின்னர் உங்கள் உடல் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகரிக்கின்றன. இப்போது இந்த வீடியோவிலிருந்து சிறுதானியங்களின் நன்மைகள் மற்றும் இழப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் மனதில் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் கருத்து தெரிவிக்கலாம். கருத்து பகுதியில் கெட்டமைன் மற்றும் யூரியாவை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகள் உள்ளன. இந்த பகுதியில் ஒரு வீடியோ உருவாக்கப்பட்டால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். If you have any doubts, feel free to come and meet me. The entire team of doctors is available and you can also talk to them. Let's continue this discussion in the next video. See you then. Namaskar.